நாகரிகம் காலக்கோடு உலகின் தொன்மையான நாகரிகங்கள். மெசபடோமிய நாகரிகம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் பார்க்கலாம். கிமு 3500 2000 வரைக்கும். அடுத்தது எகிப்து நாகரிகம் 3100 1100 கிமுவில். சீன நாகரிகம் கிமு 1700 1122. சிந்து வெளி நாகரிகம். தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தாங்க. அந்த குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாச்சு. அப்புறம் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்களாக மாறிடுச்சு. மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினாங்கன்னு பார்க்கலாம். அங்கே வளமான மண் இருக்கும். ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் பயன்பட்டது. அப்புறம் போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக அவை இருந்துச்சு. அடுத்து ஹரப்பா புதையுண்ட நகரம்னு சொல்லுவாங்க. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் ஃபஸ்ட்டு யார் இது பண்ணுறாங்கன்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஆங்கிலேயர் நூலில் விவரிக்கிறார். இந்த சார்லஸ் மேசன் அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இதுதான் ஹரப்பா இருந்ததுக்கான முதல் வரலாற்று சான்று. அப்புறம் கிபி 1856 பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர். கிபி 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர் 1920. அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிகிறார். அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். எனவே ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்னு முடிவுக்கு வராங்க. தகவல் பேழை பார்க்கலாம். நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் என்னன்னா நகரம். தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அது எப்போ பயன்படுத்தப்பட்ட காலம் அப்படின்னு அறிஞ்சுக்குவாங்க. அடுத்ததாக பண்டைய இலக்கிய ஆதாரங்களை வச்சும் பயன்படுத்துவாங்க. வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். அப்புறம் நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றாங்க. அப்புறம் எஞ்சிய தொல்பொருள்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியுமா. இந்திய தொல்லியல் துறை ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் இது நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுதில்லியில் இருக்குது. இதனுடைய கால வரையறை பார்க்கலாம். புவி எல்லை தெற்கு ஆசியா. காலப்பகுதி இது என்ன காலம்னா வெண்கல காலம். காலம் கிமு 3300 1900 வரைக்கும். கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது. இது பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் எப்படி இருக்குன்னா 6 பெரிய நகரங்கள் இருக்குது. கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை இருக்குது. அப்புறம் வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருள்களை பயன்படுத்திய காலம்தான் வெண்கல காலம்னு சொல்கிறாங்க. இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் பார்க்கலாம். தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைகளில் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். இந்த ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோ, அம்ரி, கோட்டிச்சி இங்கே இருக்குது. கன்வேரிவாலா, காளிபங்கன், ஹரப்பா, ராகி கர்கி, மந்தா, மெட்டதாய், அப்புறம் இங்கே தோலவிரா, லோத்தல். நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். ஏன்னா சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாடு,
தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் இருந்தது. அடுத்து ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை பார்க்கலாம். சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகரமைப்பு ஆகும். நகரம் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக இருந்தது. என்னென்னு பார்க்கலாம். மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பு பார்க்கலாம். நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டைன்னு சொல்கிறாங்க. அதில் நகர நிர்வாகிகள் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்திருக்கு. கீழ் நகர அமைப்பு பார்க்கலாம். நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது. இது பரப்பு அதிகமாக இருக்குது. அங்கே பொதுமக்கள் வசிக்கிற இடமாகவும் சொல்கிறாங்க. அடுத்து மெஹர்கர். இது சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது. இது கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. தெருக்களும் வீடுகளும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. எப்படி இருந்துச்சுன்னா சட்டக வடிவம். தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன. அப்புறம் சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன. அப்புறம் வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்படுதாமா. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்குது. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. அப்புறம் அங்கே அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை. மேலும் இது நீரில் கரையாது. அடுத்தது கழிவுநீர் அமைப்பு எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. அப்புறம் வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மின் சரிவை கொண்டிருந்தது. கழிவுப் பொருள்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைந்திருந்தன. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவுநீரை மட்டும் வெளியேற்றின. அடுத்தது பெருங்குளம் பார்க்கலாம். மொகஞ்சதாரோவில் இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம். இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்றுன்னு சொல்லலாம் இதைய. இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. வடபுறத்தில் இருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருந்திருக்கு. அப்புறம் அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேற. அடுத்து தானிய களஞ்சியம் ஹரப்பா. தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டடமைப்பு. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள்ளு மற்றும் பருப்பு வகை செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. மாபெரும் கட்டடங்கள். மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரும் பொது கட்டடம் கூட்டாரங்கு. இது 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடம் அப்படிங்கிறாங்க.
வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சியை பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்குது. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமை இது உறுதிப்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுமேரியாவின் அக்கடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் நரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியிலுள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக நரம்சின் பற்றிய காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்புறம் போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன. இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது. அடுத்தது கப்பல் கட்டும் தளம் லோத்தல். தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளில் ஒன்றான போகவோவிற்கும் இடையே அமைந்துள்ளது. மொஹஞ்சதாரோ தலைவர். அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனுடனும் காணப்படுது. அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுது. காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தொழில்நுட்பம். சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர். குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களில் இதுதான் மிகச்சிறிய பிரிவுன்னு சொல்கிறாங்க. அடுத்து தகவல் வேலை பார்க்கலாம். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னா செம்பு. உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம். மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்தது. நடன மாது என்று குறிப்பிடப்படுகிற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்துக்குரியதாகவே இருந்தன அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கேவிடி கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம். இது பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை வஞ்சி துண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவ்ரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவ்ரிவாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் பெயர்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. சிந்துவெளி நாகரிகத்தின் புதையுண்ட புதையல்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது பார்க்கலாம். பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளையே நாம் நோக்க வேண்டியுள்ளது. உடை. பொதுவாக பருத்தி ஆடைகளை பயன்பாட்டில் இருந்திருக்கு. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கின்றனர் அப்படின்னு தெரியுது. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன. அடுத்து அன்பும் அமைதியும். குடியிருப்புகள் தரை மட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. ஏனென்றால் அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைச்சிருக்கு.
அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலை மதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர். அணிகலன்கள் பார்க்கலாம். ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்காங்க. கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்திருக்காங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. தகவல் வேலை பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. அவங்களுக்கு இரும்பு பற்றியும் தெரியாது, குதிரை பற்றியும் தெரியாது. அடுத்தது, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. கார்னிலியான்னு சொல்லுவாங்க. அவர்களை நிர்வகித்தது யாருன்னு பார்க்கலாம். நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஓர் அதிகார மையம் இருக்க வேண்டும் அப்படின்னு வரலாற்றாசிரியர்கள் நம்புகிறாங்க. தொழில் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. எனினும் வேளாண்மை, கைவினை பொருள்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் அப்படின்னு தெரியுது. அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்திருக்காங்க. கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது. அவர்கள் சக்கரத்தின் பயன்பாட்டையும் அறிந்திருக்காங்க. மட்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர். அவை தீயிலிட்டு சுடப்பட்டன. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர். அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடனும் காணப்படுகின்றன. சமய நம்பிக்கை. சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஓர் ஆதாரமும் கிடைக்கல. அங்கு கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்து, கலைத்திறன். பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் அங்கு கிடைச்சிருக்கு. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகிறது. அடுத்தது, ஹரப்பா நாகரிகத்துக்கு நடந்தது என்னன்னு பார்க்கலாம். கிமு 1900ஆம் ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. அதற்கு கீழ்கண்டவை காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆற்றின் கரையில் உள்ள அந்த நகரங்களில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சுற்றுச்சூழலில் மாற்றம் வந்திருக்கலாம். படையெடுப்பு, இயற்கை சீற்றம், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம். கியூனிஃபார்ம் என்ற முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. பின்னர் அதன் வளர்ச்சி அடைந்த நிலை கியூனிஃபார்ம் என்று அழைக்கப்பட்டது. அடுத்தது, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. இது கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் ஆன கார்பன் 14ஐ பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை தான் கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம். மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து, சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் பார்க்கலாம். உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று இது. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள். மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்துச்சு. அங்கே மேல் பார்வை பார்த்துக்கலாம். எப்பொழுது மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரிகத்தின் தொடக்கமாக குறிக்கப்பட்டது. நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் முக்கிய பங்கு வகித்தன. ஹரப்பா நாகரிகம் ஒரு நாகரிகம். நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான கோணங்களில் ஒன்றை ஒன்று வெட்டுகின்ற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகளும் அங்கே இருந்துச்சு. மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோவில் காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதலில் கட்டப்பட்ட பொது குளம்னு சொல்கிறாங்க. நாகரிகத்தின் பரப்பளவு. மேற்கில் பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காகர் ஹாக்ராவ் நதி பள்ளத்தாக்கு வரைக்கும், வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரைக்கும் பரவி இருந்துச்சு.
கலை சொற்கள் படிச்சுக்கலாம். தொல்பொருள் ஆய்வாளர் அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட். அகழ்வாராய்ச்சி எஸ்கவேஷன். நகரமயமாக்கல் அர்பனைசேஷன். சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். மாவுக்கல் ஸ்டீட்டைட். நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் வந்து ஸ்பிண்டில்ஸ். நிலக்கீல் பிட்டுமன். கைத்திறன் ஆர்டிஃபேக்ட். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் இடம் வந்து டாக்யார்டு. முத்திரை வந்து சீல்.